வழக்கம் போல நானும் ஒரு நாள் காலேஜ் கிளம்பி போனேன். இப்போலாம் கொஞ்சம் ஹெல்தியா போணும் அப்டின்ற பேர்ல செவ்வாழைப்பழத்தையும், பாலையும் மிக்ஸில அடிச்சு குடிச்சிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ராவா எங்க வீட்ல குடுத்த பவுடரையும் ஆட் பண்றேன். இந்த பவுடர்ல பாதாம், பிஸ்தா, முந்திரி, உளுந்து, கம்பு அது இதுன்னு எல்லாமே போட்டு ட்ரை ஆக்கி அத பவுடர் ஆக்கி எனக்கு குடுத்துருக்காங்க. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தெகட்டுற மாரி இருந்தாலும், செவ்வாழைப்பழம் டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மூத்தி கண்டிப்பா பிடிக்கும். நீங்க யாராவது ஹாஸ்டல்ல இருந்தீங்கன்னா, மறக்காம இந்த ஸ்மூத்திய ட்ரை பண்ணி பாருங்க. 2 நாள் ஹெல்தியா இருக்கணும்னு நெனச்சு இதெல்லாம் குடிச்சா 3வது நாள் சளி பிடிச்சிருது. என்னன்னே தெரியல. எனக்கு மட்டும் தான் இப்படியா? இல்ல எல்லாருக்கும் இந்த மாரி தான் நடக்குமா? அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இத மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டாலே போதும். ஸ்டொமக் ஃபில் ஆயிரும். கூட 2 எக் எடுத்துக்கிட்டா இன்னும் நல்லது அப்படின்னு நான் நெனச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். கர்லி ஹேர் தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா கர்லி ஹேர் இருக்கவங்க கிட்ட கேட்டா தான் தெரியும். அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் மெயின்டெயின் பண்ணல அப்படின்னாலும், ஒரு நாளும் எப்படி காலேஜ் கிளம்பி போக போறேன் இந்த மண்டையோட அப்படின்னு நெனச்சாலே பெரிய மன வருத்தமா இருக்கும். கர்லி ஹேர்க்கான ப்ராப்பர் ரொட்டீன் நான் இன்னை வரைக்கும் ஃபாலோ பண்ணல. அந்த மாதிரி நீங்க யாராவது ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, எனக்கு மறக்காம சொல்லிக் குடுத்துருங்க. ஏன்னா என்ன பண்ண அப்படின்னு தெரியாது. ரொம்ப காய விட்டோம் அப்படின்னா, ட்ரை ஆயி பரட்டை ஆயிரும். காயவே விடல அப்படின்னா சளி பிடிச்சுக்கும். இது 2க்கு மத்தியில உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுதான் எனக்கு அன்னைக்கான அவுட்ஃபிட். இந்த ட்ரெஸ் என்னோட பிஜி செகண்ட் இயர் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அப்போ ரொம்ப பேர் பண்ணல அப்படின்னாலும், இப்ப இந்த பேக்கிக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ புடிச்சுதுன்னா லைக் பண்ணிருங்க. டாடா, பை பை, see you.